சாசாவுக்கு வந்து க்ளீனிங் போய்கிட்டு இருக்கு. பாத்திங் டைம் முன்னாடி மயில என் தங்க பிள்ளைக்கு. சரி முதல்ல இது பண்ணுவோம், தொடச்சிருவோம் காதில். முதல்ல எல்லாம் தொடப்போம், காது, வாய், மூஞ்சி. இருடா இருடி தங்க குட்டி, காதை காட்டு. உன் காதில் தான் டெய்லி இருடா. இந்த மாதிரி அப்பப்போ எப்போவாது நம்ம மாதத்தில் ஒருக்க குளிக்க வைப்போம். ஆனாலும் நம்மளும் இடையில இந்த மாதிரி காதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இவன் வந்து எதுக்காக இவ்வளோ சீக்கிரம் அழுக்காக்குறியானா, இவன் மொட்டை மாடியில் வந்து இந்த கார்டன் செடிகளுக்குள்ளெல்லாம் போய் 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 உள்ளே வந்து நுழைஞ்சிட்டு நம்ம குழந்த மாதிரி விளையாடிட்டு இருப்பான். அதனால தான் வயசாயிடுச்சே நம்ம விளையாடக்கூடாது அப்படின்னு இல்லாமல் குழந்த விளையாடுது. குழந்த இந்த குழந்த இருமா இருமா வேறு காதில் அழுக்க பேர் எப்படி இருக்கு பேர். ரொம்ப காதுக்குள்ளேலாம் நம்ம போய் க்ளீன் பண்ணக்கூடாது, எதுக்கும் வம்பு. நமக்கு எதுக்கு பயமாக இருக்கும் இல்லையா, குழந்தைக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா. அதனால் இந்த மாதிரி மேலாப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, இதை மட்டும் க்ளீன் பண்ணுவோம். அப்புறமா இது மாத்திரையெல்லாம் வாங்கி இந்த பூச்சி மாத்திரையெல்லாம் போட போகிறப்போ அவங்க காதுக்குள்ளேயெல்லாம் விட்டு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. குளிக்க வைக்கிறப்பையும் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் மற்றபடியெல்லாம் உள்ளேலாம் ரொம்ப டீப்பாலாம் நம்ம போய் க்ளீன் பண்ணக்கூடாது. பாத்திங் டைம் பாருங்க, என் தங்க பிள்ளை எப்படி அமைதியாக படுத்திருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ தாண்டி சொன்னதுமே எஞ்சி போகிற பற்றியா. நீ சமத்து பிள்ளைன்னு நினச்சிட்டு இருப்பாங்க எல்லாரும். நீ படு, நீ சமத்து பிள்ளைன்னு நினச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் தெரியுமா. ஆனால் நீ எப்படி அடாவடி பிள்ளைன்னு எங்களுக்கு தானே தெரியும். மூக்கு கட்டு. சரிம்மா சரி, வலிக்குதா? மெதுவாக தான் பண்ணுறேன். இந்த பக்கம் மூச்சை காட்டுடி. பாரு அப்படி அவ்வளோ எவ்வளோ அழகனா மாறிட்டானேடா, அழகனா மாறிட்டானுடா. வாய்க்கிட்ட வந்தால் மட்டும் சாருக்கு ஆகாது. பாரு அந்த கத்திரியா பாரு, அவங்ககிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் உனைய, புரியுதா? ஏதாவது சொன்னேன் ஏதாவது பண்ணேன்னா அவங்ககிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். மற்ற குட்டிங்களாம் அழுக்கையே ஆகிறது இல்லை, ஏன்னா அவங்க வீட்டை விட்டு வெளியிலே வர மாட்டாங்க, சிஞ்சுமே வராது. இந்த சாசா ஒன்று தான் அழுக்கு, அப்படி ஒரு அழுக்காகுதியான். காலை காட்டுறா. இவ்வளோ பெரிய பையன் க்ளீன். சரி அமைதியார், என்ன கோவம் வருதா? கோவம் வந்துச்சுன்னா வரட்டும், எனக்கு என்ன வந்துச்சு? உன் கோவத்தில் நான் பார்த்துட்டேன். ஏய் எப்படி ஜம்முன்னு மாப்பிள்ளை மாதிரி ஆயிட்டான் என் தங்கம். சிஞ்சுக்கு போட்டி இன்னொரு பொண்ணை இறக்குறோம். என்னடியே இரு, கண்ணு 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 ஓ போவான். அது சொல்கிறது கேட்குதா? போ இருமா அழுக்கு இருக்குல்ல கண்ணில் எடுத்துருவோம். சரிடி அடுத்து சீவலாம். ஸ்டீமர் இரு. இப்போ வந்து ஸ்டீம் பார்த்து குட்டிக்கு குட்டி நம்ம வந்து இன்னொரு சிஞ்சுக்கு பதில் இன்னொரு குட்டியை நம்ம இறக்குறோம். சாசா குட்டிக்கு. என்னடி அழகா ஜம்முன்னு இருந்தால் தானே இன்னொரு பொண்ணு குட்டி வேணும் உனக்கு வாங்க முடியும். அப்பாவியா முழி நல்லா. என் பிள்ளைக்கு இன்னொரு பொண்ணு பார்க்க போறப்பா. சரியாப்பா, எங்கேயா பொண்ணு இருந்தால் சொல்லுங்க. என் அழகனுக்கு பொண்ணு கொடுங்க. சிஞ்சோ அடிக்கிறான், நல்லா அமைதியான பொண்ணு ஒன்று வாங்கிக்கலாம். என்னம்மா இது ஸ்டீமர் உங்களுக்கு வேணும்னா இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம நார்மலாக இந்த மாதிரி சீவணுன்னா முடி வந்து பறக்கும் இல்லையா, ஆனால் இந்த இதில் சீவுறப்ப பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீமோடு சீவுறப்ப முடி வந்து பறக்கவே பறக்காது, நமக்கும் டிஸ்டர்ப் ஆகாது. இதை ப்ரெஸ் பண்ணால் இதிலேருந்து இந்த முடியை வந்து தனியாக எடுத்துடலாம். அதுக்கு எவ்வளோ முடி அழுக்கு எல்லாமே அழுக்கு தான், அழுக்கு மூட்டை. மறுபடியும் ஜம்முனி என்ன ஜாலியாக இருக்கா? ஆஹா சூப்பர்ரா, நல்லா இருக்குடா. இந்த பக்கம் இருமா, இந்த பக்கம் எடுற மாதிரி இருக்கு. அவனுக்கு இது பிடிச்சிருக்கு, துடைக்கிறதா பிடிக்கல, இதெல்லாம் பிடிச்சிருக்கு சீவுறது. தூக்கத்தை பாரு, அம்புட்டு சுகமாவா இருக்கு. ஏண்டா தம்பி, தப்ப பிள்ளைக்கு சுகமா இருக்காட்டு சீவுறது. படுத்திருக்க சைஸை பாரு, எப்படி படுத்திருக்குது பாரு, தவளை மாதிரி. ஏண்டா தவளை அப்படியே சாசா குளிச்ச மாதிரி ஆயிடுவான். இந்த மாதிரி ஸ்டீம் பாத் பண்ணணும் என் தங்க பிள்ளைக்கு. ஸ்டீம் பாத் ஆனால் முடி தான் நம்மளால் வெட்ட முடியாது, நாங்கள் வெட்டுறதில்ல, பயம். ஸ்டீம் சீவன் எவ்வளோ முடின்னு பாருங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ முடின்னு.
நாங்கள் ஒரு இடத்துல குளிக்க வச்சு வாழை வந்து கேவலமாகிட்டு விட்டாங்க. வெள்ளையாயிட்டானே என் புள்ள, வெள்ளையாயிட்டானே. ஸ்டீம், முகத்துக்கு ஸ்டீம் கொடுக்குறோம்ப்பா. ஃபேஷியல் பண்ணுறோம் நாங்கள், ஸ்டீம் ஃபேஷியல். நல்லா இருக்காடா? இங்கே பாரு, அம்மா பாரு. கடைசியில் ஒரு சீவு இப்படி கை வச்சு அப்படி எடுத்தா மறுபடியும் வரும் பாருங்க. எவ்வளோ முடி. ஓடிடாத, ஓடி போய் என்ன செய்வியான் தெரியுமா? அந்த மண்ணுக்குள்ளே போய் புரளுவியான். பாரு, இங்கே பாரு, ஓ முடிதான் இதெல்லாம். பாரு பாரு, சீவ வேணாங்கிற இதெல்லாம் என்ன செய்யறது? பெரிய பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறது கிடையாது, சின்ன பிள்ளை மாதிரி தான் பண்ணுற வேலை. ஊரா சின்ன பிள்ளை மாதிரி. அம்மா மசாஜ் பண்ணி விடுறேன்டா, படுத்துக்கோ. லே லே, என்ன யாரும் இந்த சாசா கத்துனது இல்லைன்னு கேட்டீங்களா? கேட்டுக்கோங்க, கத்தலை. அவ்வளோதான், முடிஞ்சு ப்ராசஸ் டன். நில்ல கொஞ்ச நேரம், நில்ற. வார் உட்காரதான் போகுது காலு. எல்லாரும் சாஷா பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா அவன் பெரிய பெரிய பூனையா இருக்கா, அப்படியே சிங்க குட்டி மாதிரி இருக்கா. தள்ள என்னை தொடாதுங்கிறத பத்தியா திமிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னது கை இவ்வளோ ஸ்ட்ராங் கொடுக்குற? என்ன கோவம்? எப்படி வருது? எவ்வளோ கோவம் பத்தியா? என்ன முறைக்காத பாரு. எங்க எங்க முறைக்க, எங்க எங்க முறை இதை முறைக்கிறியாமே? எங்க எப்படி? ஐயோ, இப்படித்தான் முறைப்பியா? பிச்சு கண்ணை ரெண்டு ஓட்டி விட்டுரு. பார்த்துக்க, முறைக்கியா? ஏய், இவா எவ்வளோ அழகா இருக்கியா மாதிரி. தங்கப்பிள்ளைக்கு மீன் போடுவோம். அழகன், எங்க வீட்டு அழகன் ரெடி ஆயிட்டாங்க. எங்க குட்டிக்கு நாங்கள் இன்னொரு அழகான பொம்பளை பூனைப்பா. சிஞ்சு வந்து கோவமா இருக்காளா? சாஷா மாதிரி நல்லா சமத்தா அமைதியா இருக்கிற மாதிரி ஒரு குட்டி பார்க்க போறோம். என்னடா, இன்னொரு போட்டு பார்க்கலாம். உனக்கு இன்னொரு பொண்ணு பார்க்கலாம். சோரிடி தங்க, சரியா? அம்மா உனக்கு ஒரு பொண்ணு பார்க்குறேன். இப்போ எப்படி அழகா இருக்கிற நீ? கோவத்தை பாருதுக்கு. கோவம் வந்தா எனக்கு வந்துச்சு. கோச்சுக்கோ கோச்சுக்கோ கோச்சுக்கோ, கோப்படாத அம்மா.